Class 9 Unit 7 Exercise 7.3. So இந்த Exercise 7.3ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா Volume of cuboid and volume of cube. ஓகேவா? ஸோ இது ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸி. எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். லென்த்து பிரெத் ஹைட்டை மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதுதான் வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். யூனிட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கியூபிக் யூனிட். அதாவது என்ன யூனிட் இருக்கோ அதை கியூபிக் பண்ணிக்கணும். கியூபிக் யூனிட். ஓகே, அதே போல் வால்யூம் ஆஃப் கியூப் ரொம்ப சிம்பிள். ஏ கியூப். அதாவது ஏ இன்ட்டு ஏ, அந்த சைடை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் அதோட ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். வால்யூம்னாலே கியூபிக் யூனிட் தான். ஓகேவா? கியூபிக் யூனிட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் கியூப் மீன்ஸ் ஏ கியூப். அது சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, 3 சைட்ஸும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து வால்யூம் ஆஃப் கியூபாக இருக்க போகுது. வால்யூம்க்கும் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வால்யூம்னா அதோட அப்படின்னா எவ்வளோ அதுக்குள்ளே வந்து ஹோல்ட் பண்ண முடியும், எவ்வளோ வந்து அதுக்குள்ளே வைக்க முடியும். அந்த கியூப் பாக்ஸ்குள்ளேயும் இல்லை ஒரு கியூபாய்ட் பாக்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸை வந்து நம்மளால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும், எவ்வளோ திங்ஸை வந்து அதுக்குள்ளே வந்து நிரப்ப முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வால்யூம். ஓகேவா? எவ்வளோ வந்து அதுக்குள்ளே வைக்கலாம், அதுதான் வந்து அதோட வால்யூம்க்கான மீனிங். ஏரியாவுக்கும் வால்யூம்க்கு இருக்க வித்தியாசத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஹூஸ் டைமென்ஷன்ஸ். உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, லென்த்து பிரெத் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் நமக்கு தெரியும் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் கியூபிக் யூனிட்ஸ், இல்லைனா யூனிட் கியூப்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ லென்த்து வந்து உங்களுக்கு 12 இன்ட்டு 8 இன்ட்டு 6, இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 12 8s are 8 2s are 16, 96 கூட மறுபடியும் இங்கே 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 6 are 36, கேரி 3, 9 6 are 54, 57, 512.